அனைவருக்கும் வணக்கம். செங்கல்பட்டில் புதுசாக கட்டப்பட்ட பஸ் ஸ்டாண்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தற்போதைய நிலைமை பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க. இறுதிக்கட்ட வேலை தான் நடக்குது. அநேகமாக இந்த மாதத்துக்குள்ளே ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குற காட்சிகள் வந்து செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் ரீடெவலப்மெண்ட் வேலை வந்து செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷனில் நடக்குது. செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்ட் நோக்கி நடந்து போகிற அந்த காட்சிகள் தான் பார்க்குறீங்க. இப்போ பயன்பாட்டில் இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் வந்து செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிர்க்கே தான் இருக்குது. ஒரு 250 மீட்டர் நடந்து போனீங்கன்னா இப்போது பயன்பாட்டில் இருக்க செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ணிடலாம். இப்போது பயன்பாட்டில் இருக்க இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து ரொம்பவே ஒரு நெருக்கடியான இடத்துல தான் அமைஞ்சிருக்கு. நிறைய பேருந்துகள் நிறுத்தி வைப்பதற்கான இட வசதி இல்லை. அதனால தான் புதிய பஸ் ஸ்டாண்ட் வந்து கட்டியிருக்காங்க. இந்த செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நிறைய ஊர்களுக்கு பேருந்து சேவை வந்து இயக்குறாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா தாம்பரம், பல்லாவரம், காஞ்சிபுரம், மதுராந்தகம், மாமல்லபுரம், திருப்போரூர், ஸ்ரீபெரும்புத்தூர், திருவள்ளூர், திருக்கழுகுன்றம், கல்பாக்கம், இந்த மாதிரி நிறைய வழித்தடத்துக்கு இங்கேருந்து பேருந்து சேவை வந்து இயக்குறாங்க. அது இல்லாமல் செங்கல்பட்டு சுற்றி இருக்கிற சின்ன சின்ன கிராமத்துக்கும் இங்கேருந்து லோக்கல் டவுன் பஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. தொலைதூர பேருந்துகள் சித்தூர், பெங்களூரு, திருப்பதி, இந்த வழித்தடத்துக்கும் இங்கேருந்து பஸ் சேவை வந்து இயக்குறாங்க. இட நெருக்கடியான ஒரு இடத்துல இருக்கிறதுனால தான் புதிய பேருந்து நிலையம் வந்து கட்டியிருக்காங்க. இந்த பேருந்து நிலையத்தோட சிறப்பு என்னென்னா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குது. அதுதான் வந்து சிறப்பு. ஆனால் இப்போ இருக்கிற அதாவது புதுசாக கட்டப்பட்ட பஸ் ஸ்டாண்ட் வந்து சுமார் ஒரு 2.9 கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைஞ்சிருக்கு. செங்கல்பட்டு கலெக்டர் ஆஃபீஸ் போகிற அந்த ரோடுக்கு முன்னாடி தான் இடதுபுறமாக புதிய பஸ் ஸ்டாண்ட் வந்து அமைச்சிருக்காங்க. இதுதாங்க இப்போது பயன்பாட்டில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டோட காட்சிகள். அநேகமாக இன்னும் சில நாட்களில் இந்த பஸ் ஸ்டாண்டை வந்து மூடிடுவாங்க. புதுசாக கட்டப்பட்டிருக்கிற அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் பேருந்து சேவை வந்து இயக்குவாங்க. இந்த பஸ் ஸ்டாண்டோட இறுதியான நாட்கள் இதுதான் சொல்லலாம். இங்கே எடுக்கப்பட்ட அந்த காட்சிகளோட லைவ் சவுண்டோட பாருங்கள். நான் பார்க்கல உள்ள இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து புதுசாக கட்டப்பட்டிருக்க அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஷேர் ஆட்டோவில் தான் அங்கே பயணம் செஞ்சேன். 20 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.9 கிலோமீட்டர் தொலைவில் தான் புதுசாக கட்டப்பட்டிருக்க அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து அமைஞ்சிருக்கு. செங்கல்பட்டு கலெக்டர் ஆஃபீஸ் போகிற அந்த ரோடோட இடது பக்கம் தான் இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து அமைச்சிருக்காங்க. வெம்பாக்கம்னு சொல்லப்படுற அந்த பகுதியில் தான் இந்த புதிய பேருந்து நிலையம் வந்து அமைச்சிருக்காங்க. இந்த புதிய பேருந்து நிலையம் பொறுத்த வரைக்கும் தரைத்தளம், முதல் தளம், ரெண்டாவது தளம் கொண்ட ஒரு பேருந்து நிலையமாக அமைச்சிருக்காங்க. இந்த புதுசாக கட்டப்பட்டிருக்க இந்த பேருந்து நிலையம் பணிகள் பொறுத்த வரைக்கும் எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க. இறுதிக்கட்ட வேலை தான் நடக்குது. இதுதான் புதுசாக கட்டப்பட்டிருக்க அந்த பேருந்து நிலையம். செங்கல்பட்டு கலெக்டர் ஆஃபீஸ் போகிற அந்த ரோடுக்கு லெஃப்ட் சைடில் தான் அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 40 பஸ் பே வந்து அமைச்சிருக்காங்க. 60 பஸ்கள் மேலே நிறுத்தி வைப்பதற்கான இடவசதி இருக்குது. கிட்டத்தட்ட 600 பஸ்கள் இங்கேருந்து இயக்க முடியும்னு சொல்கிறாங்க. இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பின்புறம் பேருந்து பணிமனையும் அமைச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. உணவகம், பயணிகளுக்கு தேவையான எல்லா அடிப்படை வசதிகளும், கழிவறை வசதி, உட்காருவதற்கான இருக்கை வசதி, நிறைய வசதிகள் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. தங்குவதற்கான ஓய்வறைகள், அதே மாதிரி டிரைவர் கண்டக்டர் தங்குவதற்கான ஓய்வறைகள், நேர காப்பாளர் அறை, இந்த மாதிரி நிறைய வசதிகள் இந்த புதிய பேருந்து நிலையத்தில் வந்து அமைச்சிருக்காங்க. நான் நேரடியாக பார்க்கும்போது எல்லா மேஜர் ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இறுதிக்கட்ட வேலை தான் நடக்குது. அதுவும் அநேகமாக ஒரு வாரத்துக்குள்ளே முடிச்சுவாங்க தான் நினைக்கிறேன். அநேகமாக இந்த மாதத்துக்குள்ளே இந்த புதிய பேருந்து நிலையம் வந்து மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. என்ன ஒன்று இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து இப்போ இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சுமார் ஒரு 2.9 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அதாவது ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சுமார் ஒரு 2.9 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அதுதான் வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் பயணிகளுக்கு. ஆனால் இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து
அமைஞ்சிருக்க இடம் வந்து நிறைய இடவசதி இருக்குது. இப்போ இருக்கிற பஸ் ஸ்டாண்டில் இடவசதி அந்த அளவு இல்லை. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து சூப்பராகவே கட்டியிருக்காங்க. தற்போது இதுதாங்க நிலமை இந்த புதிய பேருந்து நிலையம் பொறுத்த வரைக்கும். எல்லா பணிகளும் முடிஞ்சு இப்போ இறுதிக்கட்ட பணிகள் தான் நடக்குது. அநேகமாக இந்த மாதத்துக்குள்ளே ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். 2 வீலர் கார் பார்க்கிங் அந்த வசதியும் இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதுதாங்க செங்கல்பட்டில் புதுசாக கட்டப்பட்டிருக்க பஸ் ஸ்டாண்டோடைய தற்போதைய நிலைமை. நன்றி, வணக்கம்.